வாழ்க்கையில ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒரு சூழல், ரொம்ப ஒரு நெருக்கமான சூழல் இருந்து வந்தவன் தான் நான். நான் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மூத்த பையன், எனக்கு கீழே ரெண்டு தம்பிங்க, ஒரு தங்கச்சி. ஆனா அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஒரு அன்றாடம் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடியவர்கள். பெரிய பெரிய அளவுக்கு குடும்பத்துல ஆசீர்வாதமே கிடையாது. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் இங்க ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னை படிக்க வச்சதெல்லாம் எங்க பாட்டி தான் கொண்டு படிக்க வச்சாங்க. என்னுடைய அம்மாவோட அம்மா அவங்க தான் வந்து ஸ்கூல்ல வந்து சேர்த்து அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வசதி இல்ல. அவங்களும் வயல் வேலைக்கு போய் அவங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுதான் அதை வச்சுதான் படிக்க வச்சாங்க. சோ ரொம்ப நெருக்கமான ஒரு சூழல்ல வளர்ந்தவன் தான். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 12 வயசு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் கோயில் திருவிழா நடக்கும். இந்த வில்லேஜ்ல இருந்து வந்தவங்களாம் தெரியும். அங்க நைட் எல்லாம் படம் ஓட்டுவாங்க, நாடகம்லாம் நடக்கும். அப்ப அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா பட்டாணி விற்கிறது, பலாப்பழம் விற்கிறது, மாம்பழம் விற்கிறது, இது மாதிரியான ஒரு வேலைகள்லாம் அப்பவே படிச்சுட்டே அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செஞ்சு பணம். ஏன்னா வந்து குடும்பத்துல நான் தான் மூத்த பிள்ளை அப்படிங்கிறனால பொறுப்புகள் அதிகமா இருந்துச்சு. குடும்பத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு நம்மளால செய்ய முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போடு அப்படிப்பட்ட வேலைகள்லாம் நம்ம செய்வேன். அடுத்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். அந்த காலேஜ்ல இருக்கும்போதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அங்க போய் எங்க ஊர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அங்க போய் ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கி சமைச்சு சாப்பிட்டு தான் இருந்தோம். அப்ப அப்படிப்பட்ட அங்கேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க அந்த சாப்பிடுறது கூட பணம் இருந்துச்சுன்னா அரிசி காய்கறிகள்லாம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சில நாள்ல அரிசியே இருக்காது. சாப்பாடு கூட வழி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு லீவா இருக்கும். அந்த நாட்கள் எல்லாம் வந்து லாரிக்கு வேலைக்கு போவோம். இந்த மண்ணு சுமக்கிறது, லாரியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிகள் ஏத்துறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் சூளையில வந்து அந்த செங்கல் அடுக்கி ஏத்தி விடுவாங்க. அந்த மாதிரி வேலைகள் ரொம்பலாம் படிக்கிற பசங்க தானே, சின்ன பசங்கன்னா கையெல்லாம் ஃபுல்லா காய்ச்சிரும். ஸோ அந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழல்கள் இருந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழல் இருந்துதான் கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 2005 வரையுமே கரண்டே இருக்காது. ரொம்ப அந்த வீட்டுல எல்லாம் அந்த சிம்லி விளக்கு சொல்லுவாங்க, மண்ணெண்ணெய் விளக்கு, அதை வச்சுதான் வந்து வீட்டிலேயே வந்து விளக்கு எரிப்பாங்க, வெளிச்சம் இருக்கும். கரண்ட் கிடையாது. நான் திருப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2003 வந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு 2005 தான் முத எங்க வீட்டுக்கு கரண்டே இழுத்தோம். சோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு சூழல் கர்த்தர், அது வேதம் நமக்கு சொன்னது மாதிரி நெருக்கமான ஒரு சூழல் இருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஒரு ஒரு ஷர்ட் எடுத்தா கூட நாங்க பசங்க 3 பேர் அதை வந்து ஒரே மாதிரி தான், 3 பேரும் இப்படித்தான் இருப்போம். ஸோ எல்லாருமே போட்டுக்கிற மாதிரி தான் அந்த சட்டை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான சூழல்ல கர்த்தர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்ல வேலை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல ஒரு உயர்வான இடத்துல கர்த்தர் இந்த கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சோ நெருக்கப்பட்டவர்களை நம்ம வாழ்க்கையில்